ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம CB 300R இந்த பைக்கோட ஒரு ரிவ்யூ அண்ட் ரைட் ரிவ்யூ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு மாடல் வந்து சொல்லிடுறேன். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2024 வெர்ஷன் தான். ஏன்னா 25 மாடல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 300Rல வரல. 24 வெர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெர்ஷன்ஸ் வந்து பெருசாக இந்த மாதிரி பிக் விங் பைக்ஸ், இது வந்து ஹோண்டாவோட பிக் விங் சைட்லேருந்து வரக்கூடிய பைக்ஸு. இது வந்து பெருசாக அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி 2 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட சேஞ்சஸே வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாடலில் பர்டிகுலர்லி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அண்ட் யாருக்கெல்லாம் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா சூட் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கோட லுக்ஸுங்க, இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கும்போது ஒரு எம்டியோட அண்ணான்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட போஸ்டர்ஸ், இதோட லுக்கிங்ஸ், இதோட டிசைன், இதோட ரைடிங் கம்ஃபர்ட் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு பக்காவான ஸ்ட்ரீட் பைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் பைக்கோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 300cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் தான். ஸோ பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இது 300cc இருந்தாலும் இதோட பவர்ஸ் ஆல்மோஸ்ட் 30.7 bhp அண்ட் 27 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு நல்ல லீனியரான ஒரு மிஷினுங்க. இந்த என்ஜின் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா மிட் ரேஞ்சஸில். ஸோ மிட் ரேஞ்ச் ஆக்ஸலரேஷன் சொல்லும்போது நமக்கு அந்த கிட்டத்தட்ட இதுக்கு இந்த டாப் ஸ்பீடும் இல்லாமல் இனிஷியல்ஸும் இல்லாமல் அந்த நடுவில் நீங்கள் எத்தனாவது கியர் இருந்தாலும் டாப் கியர்லேயே இருந்தாலும் அந்த கியர்லேருந்து என்ன ஸ்பீடில் இருக்கீங்களோ அதிலிருந்து இன்னொரு பைக் வந்து பார்த்திங்கன்னா நீங்களால் ஓவர்டேக் எடுக்க முடியும். அந்த மாதிரி ரொம்பவே ஒரு நல்ல லீனியரான ஒரு என்ஜின்னு சொல்லலாம். அப்படியே பவர் வந்து அப்படியே டெலிவரி லீனியராக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். சடன் பிக்கப்ஸு, ஸோ ரொம்ப இந்த தெருவில் வந்து சுற்றி ஓட்டுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இது வந்து பக்காவான ஒரு என்ஜினு. ஸோ எனக்கு ஹோண்டா என்ஜின்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் இந்த பிக் விங்கில் வரக்கூடிய லிக்விட் கூலிங் என்ஜின்ஸ் இது கிட்டத்தட்ட இந்த 600Rலாம் இருக்குல்ல நமக்கு CBRல, அந்த சீரியஸோட ஒரு டவுன் என்ஜின் தான். ஸோ இதோட காம்போனன்ட்ஸ், இந்த லுக்கிங்ஸ், இதோட எபிலிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். பட் இதோட சர்வீசிங் அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது லிமிடெட் சேல்ஸ் எல்லாமே பிக் விங்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு நார்மல் ஹோண்டா ஷோரூம்ஸில் கிடைக்காது. ஸோ பிக் விங் ஷோரூமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஈரோடு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, சென்னைங்கிற மாதிரி மெயின் சிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ கிட்டத்தட்ட அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்ஸே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சர்வீஸுமே கிட்டத்தட்ட அங்கே தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். ஒரு மினி சூப்பர் பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தாங்க இதெல்லாம். பட் என்ஜின் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது. பட் சொல்கிறேன், சர்வீஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏரியாஸ் வந்து போய் மற்ற ஏரியா டிஸ்ட்ரிக்ஸ் அந்த மாதிரி போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது. இதோடைய என்ஜின்ஸ் குவான்டிட்டின்னு பார்க்குறப்ப 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், லிக்விட் கூலிங் என்ஜின். ஸோ இதெல்லாமே பேசிக்கலி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்டான என்ஜின் சொல்லலாம். அண்டு ரொம்பவே அக்ரெஷனாகவும் ரொம்ப டாப் ஸ்பீடு அந்த மாதிரிலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு மீடியம் ரேஞ்சஸ்லாம் அண்ட் ரொம்ப பெட்டரான ஒரு டார்க்கு, எல்லா கியர்ஸ்லையுமே உங்களுக்கு ஒரு பவர் டோன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் வந்து ஆடட் அட்வான்டேஜாக கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன் MRF. ஸோ ரேடியல் டயர் தான் வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே. டூயல் சேனல் ABS, சிங்கிள் டிஸ்க் பிரேக் மட்டும் தான் வருங்க. ஸோ டூயல் டிஸ்க் வந்து வராது. அண்ட் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நிசின் கேலிப்பர்ஸ் வந்து வருது. நிசின் கேலிப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 150க்கான செக்ஷன், 150/60 செக்ஷன் டயர் வந்து வருது. சேம் ரேடியல் தான், 17 inches வீல் சைஸ். ஸோ இந்த ரியர் லுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் அந்த எம்டி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ எம்டிக்கு எப்படி டயருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டயர் ஆஃப் டயருக்கு தான் பார்த்திங்கன்னா ரியர் செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் பின்னாடி பில்லியனுக்குலாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். ரைடர் மட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து ஓட்டிட்டு போகலாம். பட் பில்லியன் கம்ஃபர்ட் அந்தளவுக்கு இருக்காது. அப்படியே டயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செக்ஷன்ஸ் இது ஒரு நல்ல டயர் தாங்க, MRF ரெவ்ஸ் டயர்ஸு. ஸோ மேபி மிஷலின் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட் கம்பெனியில் வரக்கூடிய ஸ்டாக் டயர்னு பார்க்குறப்ப இந்த டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் வரக்கூடிய டேஞ்சர் லைட்டு, இது LED லைட்ஸ் ஹோண்டாக்கான ப்ரீமியம் பைக்ஸில் வரக்கூடிய அதே சைட் அந்த ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம CB 200X ஹார்னெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதே இண்டிகேட்டர்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த வண்டியில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது பீட்டே நல்லாயிருக்கும், என்ஜின் பீட்டு. ஸோ ஒரு மாதிரி புட்டு சவுண்ட் வரும். அது நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அண்ட் மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்டு சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரீட் பைக் தான். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்படியே ரொம்ப பெட்டராக, அப்படியே கம்ஃபர்டபுளாக, ரொம்ப அப்படியே அம்மிங்க எந்திரிக்காம அந்த மாதிரிலாம் இருக்காது. டீசெண்டாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு என்ட்ரி சூப்பர் பைக் மாதிரி. நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு 650 வாங்க போகிறீங்க, உங்களுக்கு அதுக்கான அந்த என்ஜின் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த ஹோண்டா என்ஜினை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் இந்த பைக் வாங்கலாம். அதுவும் இல்லாமல் ஹோண்டாலேயே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நார்மல் ஷோரூமில் கிடைக்காது. இது ஒரு பிக் விங் அண்ட் ப்ரீமியம் ஷோரூம்ஸில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பைக்கு. ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது நீங்கள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு 2000 செலவு பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு 3000 3500 செலவு பண்ணுற மாதிரி வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ என்ஜின்
தரமான இன்ஜின், இதை நம்பி நீங்கள் எடுக்கலாம். சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் இது. அட் த சேம் டைம் சீட்டோட குவாலிட்டிஸ்னு பார்க்குறப்ப இது ஒரு லாங் டூரிங் சீட் மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரிலாம் இருக்காது. ரைடருக்கு ஓகே, ரைடர் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பின்னாடி ஒரு ஹம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பில்லியனுக்கு ரொம்பவே குட்டியான சீட்டு. அண்ட் பின்னாடி கிராப் பண்ணுறதுக்குமே இந்த இடம் மட்டும்தான். உங்களுக்கு பின்னாடி அவங்க உட்காந்து பிடிச்சிக்கிறதுக்கு பின்னாடி எந்த தை சப்போர்ட், இந்த பேக் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஒரு டிசைன்டாக கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி அவங்க ப்ரீமியம் பைக்ஸ் எல்லாமே இந்த டிசைன் தான் வரும். பில்லியன் கம்ஃபோர்ட் நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ரைடர் கம்ஃபோர்ட்டுமே கொஞ்சம் சீட்டுங்கிறது ஹார்டாக தான் இருக்குது. டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ இந்த வண்டி என்ன தான் ஒரு சூப்பர் பைக் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டாலும் வெறும் 9.5 லிட்டர் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டி டேங்க்கு. ஸோ மைலேஜுமே இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 30 வரைக்கும் கிடைக்கும். 25லேருந்து 30 அப்படிங்கிறது தான் கிளைம்டு மைலேஜ். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டேங்க் கெப்பாசிட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஸோ இன்னும் பெட்டரான டேங்க் பெரிய சைஸ் கொடுத்துருக்கலாம். மேபி இந்த 2025 வெர்ஷன்ஸில் அவங்க மாற்றுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். 300R அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டிக்கரிங் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த இன்டிகிரேட்டட் அந்த ஒரு சிஸ்டம் தான் வரும். சைலன்சர் சிஸ்டம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? உங்களுக்கு பீட்டு நல்லாவே இருக்கும் இந்த வண்டியில். புட்டு 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 புட்டுன்னு. ஆனால் என்ஜின்லேருந்து உங்களுக்கு நாய்ஸ் வராதுங்க. சுத்தமாக என்ஜின் நாய்ஸே இருக்காது. அப்படியே வண்டி ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக அப்படியே சைலண்ட்டாக ஓடும். பட்டர் ஸ்மூத்து, செம்ம ஸ்மூத்தான ஒரு என்ஜினு. ஈவன் நீங்கள் ஹார்னெட்டு அந்த சைனில் அந்த அளவுக்கு இருக்கிற சவுண்டு கூட இந்த வண்டியில் கேட்காது. என்ஜின் ஓடுறதே தெரியாது. ஆக்சுவலி இது ஒரு 300cc என்ஜின். உங்களுக்கு என்ஜின் ரன் ஆகிற சவுண்டு, உள்ள கிராக் ஆகிற சவுண்டு அது எதுவுமே இருக்காது. ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே பொறுமையாக லைட்டாக இருக்கும். அதுதான். ஸோ த்ராட்டில் எப்பயும் போல் நமக்கு சிபிஆரில் இருக்க அதே தான். சிபிஆர் அண்ட் CB200 அதில் இருக்கிறது தான். லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிளாக கிடையாது, நார்மல் லிவர்ஸு. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் சுவிட்ச், அதுக்கான இன்டகிரேட்டடான சுவிட்சஸ், ஹை பீம் லோ பீம் பேஸ் சுவிட்சுக்கான இன்டகிரேட்டட் ஒரே சுவிட்சு, ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷன்ஸோடு வரும் இது. அண்ட் பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக கொடுத்துருப்பாங்க. ஹாரன் மேலே, இண்டிகேட்டர் கீழே. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு டிராஃபிக்கில் ஓட்டும்போது. ஏன்னா ஹாரன் மேலே இருக்கவும் எனக்கு டக்குன்னு கை இண்டிகேட்டருக்கு தான் போச்சு. ஏன்னா நான் ஓட்டுற வண்டி அப்படி இருக்கனால ஹாரன் அடிச்சு பார்ப்போமா? ஓகே, அவ்வளோதான். சைலண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய சவுண்ட்லாம் இல்லை. கன்சோல் ஒரு 300cc கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3.25 லட்ச ரூபா போட்டு வாங்குற வண்டிக்கு கன்சோல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, மணலில் ஓட்டிகிட்டு வந்தது. எஸ், இட்ஸ் ஒரு நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல். நம்ம யூனிகார்ன்லாம் இருக்குல்ல அதே மாதிரி தான். ஆக்சுவலாக யூனிகார்னு சொல்கிறத விட என்னோட இந்த CB200 இருக்குல்ல அதோடைய எக்ஸாக்ட் வெர்ஷன். பட் அதை விட ஒரு குட்டி சைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்ஸ்னு எதுவுமே கிடையாது. ரைடிங் மோட்ஸ் கிடையாது. உங்களுக்கு ப்ளூடூத் பேரிங் அந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. வெறும் நார்மலான ஒரு கன்சோல் தான். அதுவும் நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல். ஃபியூல் இண்டிகேஷன், ஸ்டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர். இது வந்து கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது. ஆக்சுவலாக இது வந்து டெஸ்ட் ரைட் பைக்கு. ஸோ அதனால் தாராளமாக நம்ம ஓட்டும்போது ஸ்பீடும் என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஆவரேஜாக 27 காட்டுது உங்களுக்கு. நியூட்ரல் இண்டிகேஷன்ஸ் காட்டுது. தென் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ட்ரிப் A, ட்ரிப் B இருக்குது. ட்ரிப் Bக்கான ஆவரேஜ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பர் லிட்டர் ஆவரேஜ். ஸோ அவ்வளோதாங்க, பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதில் ப்ளூடூத் பேரிங் அந்த மாதிரி நேவிகேஷன்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பவர் விஷயங்களில் ஓகே, என்ஜினாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸாக இந்த ஃபேன்சினா நமக்கு அந்த ப்ளூடூத்து அது இதுன்னு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 3.25 கொடுத்து இல்லை 3.25 லட்சம் கொடுத்து வாங்குகிற வண்டிக்கு இது பேசிக்காக இருக்குது. நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க, எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஸோ ஹோண்டா என்ஜினுக்காக தான் மேக்ஸிமம் இந்த பைக்கை வந்து யாரை சூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? எனக்கு வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. எனக்கு வண்டி, எனக்கு அந்த என்ஜின் பக்காவான ஒரு சூப்பரான ஒரு என்ஜினாக இருந்தால் போதும். நான் பைக்கை வந்து எனக்கு ரிலாக்ஸ்டாக நல்லா ஓட்டிக்கிட்டு நான் தைரியமாக இருப்பேன். அந்த ஒரு கேட்டகரி. என்ஜின் அவ்வளோ சீக்கிரம் பெரிய வேலை வைக்காது. இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு செட்டப்பாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரண்ட்லோட ஹெட்லைட்ஸ், இந்த ஹெட்லைட் வந்து அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காதுங்க. இது வந்து நம்ம இந்த RSலாம் இருக்குல்ல, CB 350 RS, CB அந்த ஹோண்டாவோட பிக் விங் சீரியஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 350 பைக்ஸ் அதில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஹெட்லைட் தான். நைட்டில் அந்தளவுக்குலாம் பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா ஆக்சிடென்ட் லைட் போடுற மாதிரி தான் வரும். பட் டிசைன் வைஸ் ஒரு கிளாசிக்கலாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைன் வைஸ் கொஞ்சம் கிளாசிக்கல் ப்ளஸ் ஒரு மாடர்ன் ரெட்ரோ அந்த மாதிரி ஒரு டிசைனு. மாடர்ன் தான், இது ரெட்ரோன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா என்ஜின் வைஸ், இதோட ஃபங்க்ஷன் வைஸ், இதோட ஃபியூச்சர்ஸ் வைஸ்லாம் தரமான ஒரு பைக்கு. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும்
எஸ் 3.15 lakhs. ஸோ 3.25 லட்சம் கிட்ட தான் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆன் ரோடு 25 நீங்கள் வாங்கும்போது 2025 வாங்கும்போது. ஸோ ஒரு 3.25 லட்சம். பட் எலக்ட்ரானிக் ஃபியூச்சர்ஸ் மோஸ்ட்லி எதுவும் கிடையாது. உங்களுக்கு எல்இடி செட்டப் மட்டும் தான் வரும். மற்றபடி இந்த வண்டியில் உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இல்லை. மேபி 25 வரலாம். பட் இப்போதைக்கு இந்த வண்டியில் எந்த ஒரு செட்டப்புமே வந்து கொடுக்கல அவங்க. அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப 25 30 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக கிடைக்குது. அண்ட் மோஸ்ட்லி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு 30+ மைலேஜுங்கிறது உங்களால் அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அண்ட் பைக்கை பொறுத்த வரைக்குமே சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் இந்த பைக் கிடச்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு இது மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்ச் மை வீடியோ நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வண்டியோட டெஸ்ட் ரிவ்யூ வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பாருங்கள். அண்ட் மோஸ்ட்லி இந்த பைக் நான் எங்கே எடுத்தேங்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஹோண்டா பிக் விங் ஈரோட்டில். ஸோ நீங்கள் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம். நம்ம அதெல்லாம் மறக்காமல் வந்து நீங்கள் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான பைக்கும் நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.